ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி வந்துட்டு இந்த சாரீலாம் வரும்ல, அந்த பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாக்ஸையும் அதுக்கப்புறம் பிளாக் கலர் சார்ட் பேப்பரையும் யூஸ் பண்ணி சிம்பிளான ஒரு கிராஃப்ட் ஐடியா பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி அந்த பாக்ஸை தான் வந்துட்டு நான் இப்படி போட்டு மடித்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த பாக்ஸும் தேவைப்படும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பிளாக் கலர் சார்ட் பேப்பரில் ஒரு ஷேப் வந்து கட் பண்ணுற மாதிரி வரும். ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு சிம்பிளான பென்சில் பவுச் தான். பென்சில் ஆர் வந்துட்டு ஸ்கெச்சஸ் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறதுக்கான பவுச் தான் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணலாம், ஈஸியாக வந்து பண்ணலாம். ஓகேங்களா? நாளைக்கு வந்து ஸ்கூல் ஓப்பன் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு வேணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நாளாகவே பவுச் ஐடியா கேட்டுட்ருந்தீங்க. ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் நான் வீடியோவே ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால சரி ஓகே, ஒரு யூஸ்ஃபுல்லான ஐடியாவை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது நான் உங்களுக்கு சிம்பிளாக வந்துட்டு ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பிளாக் கலர் சார்ட் பேப்பரை வந்துட்டு இந்த ஷீட்டுக்கு மேலே ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப் வரைஞ்சிருக்கேன் நான். உங்களுக்கு எந்தளவு சைஸ் வேணுமோ அந்தளவு சைஸ் பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து வரைஞ்சிட்டேன். இப்போ இதுக்கு மேலே வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு இந்த பிளாக் சார்ட்டுக்கு மேலே நான் ஏன் ஒட்டுறேன் அப்படின்னா, இந்த இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா? இந்த ஷீட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் இதுக்கு மேலே நான் பிளாக் சார்ட் ஒட்டுறேன். உங்களுக்கு பிளாக் சார்ட் வேண்டாம்னா நீங்கள் வேறு ஏதாவது டெக்கரேட்டிவாக இருக்கிற ஷீட்ஸு, அது ஸ்டிக்கர் பேப்பர் அந்த மாதிரி ஏதாவது ஒட்டிக்கோங்க. இப்போ ஒட்டியாச்சு. ஒட்டிட்டு மேலே வந்து லைட்டாக பெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஷேப்பாக வரைஞ்சிருக்கோம்ல, அங்கே மட்டும் பெண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது அப்படியே அந்த ஷீட்டுக்கு மேலே வச்சு கீழே இருக்கிற அந்த சைஸை மட்டும் நான் வந்து மெஷர் பண்ணியிருக்கேன். இப்போ அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு வந்து நான் வேறு ஒரு ஷீட் ஒட்டி கவர் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஷீட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வால் ஸ்டிக்கர் தான். வால் ஸ்டிக்கரில் இது பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே, இது ஒட்டலான்னு சொல்லிட்டு இதை நான் ஒட்டி கவர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒட்டி கவர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அப்படி இந்த மாதிரி வால் ஸ்டிக்கர் இல்லைனா நார்மல் கலர் பேப்பர் கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நான் ஒட்டிக்கிறேன். ஓகே, இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. உள் சைடு நான் வந்து ஒட்டலை, வெளி சைடில் மட்டும்தான் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட சைடில் இந்த மாதிரி அந்த கட்டர் யூஸ் பண்ணி லைட்டாக வந்துட்டு கீறி மட்டும் விட்டுக்கிறேன். ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது, லைட்டாக கீறி விட்டுக்கோங்க. அதை வந்து நம்ம பெண்ட் பண்ணணும், அதுக்காக தான். ஸோ அந்த மாதிரி கீறி விட்டுட்டு அதை நல்லா இந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. 3 சைடில் மட்டும்தான், மேலே இருக்கிற சைடில் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா இதோட சென்டரில் நான் ஒரு நீளமான பாக்ஸ் ஷேப்பில் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து குட்டீஸ் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஸோ அழகாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, அந்த கட் பண்ண இடத்துல நான் கிளாஸ் ஷீட் வச்சு கவர் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு கிளாஸ் ஷீட் வச்சு நான் கவர் பண்ணிக்கிறேன். கிளாஸ் ஷீட் வச்சு ஒட்டுறதுக்காக நான் வந்துட்டு டபுள் சைடட் செல்லோ டேப் எடுத்திருக்கேன். ஸோ அது இல்லைனா நீங்கள் நார்மலாக ஏதாவது ஃபெவிகால் ஆர் வந்துட்டு க்ளூ ஏதாவது போட்டு நீங்கள் ஒட்டிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நான் வந்துட்டு 4 சைட்லேயும் இந்த மாதிரி டேப் கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு அந்த டேப் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஒட்டிக்கிறேன். ஓகே, ஏன்னா இந்த மாதிரி கிளாஸ் ஷீட் நீங்கள் நடுவில் கட் பண்ணிவிட்டு கிளாஸ் ஷீட் ஒட்டும் போது உள்ளே வைக்கிற பொருள் வந்து உங்களுக்கு வெளியில் தெரியும். அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாடலில் தான் இன்றைக்கி பண்ணுறோம் நம்ம. இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சைடு எல்லாத்துலேயும் இந்த மாதிரி மடித்து இருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் மடித்து ஹார்ட் க்ளூ போட்டு நான் வந்து ஒட்டியிருக்கேன். ஓகேவா? ஸோ 2 சைட்லேயும் கீழேயும் வந்து இந்த மாதிரி ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். இப்போது அந்த மடித்த இடம் மட்டும் கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கும். அந்த இடத்துல மட்டும் ஹார்ட் க்ளூ போட்டுட்டு நீங்கள் உள்ளே ஒட்டிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த உள்ளே கொஞ்சம் கேப் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்ததாக என்ன பண்ண போகிறேன்னா, வெல்க்ரோவில் வந்துட்டு ரவுண்ட் ஷேப் இருந்துச்சு என்கிட்ட. ஸோ அதை வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒட்டியிருக்கேன். ஓகேவா? வெல்க்ரோ இல்லைன்னு சொல்கிறவங்க ஏதாவது டபுள் சைடட் செல்லோ டேப்பு அது வந்து ஸ்டிக்கர் மாதிரி அது ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஸ்டிக்கர் மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஒட்டிக்கோங்க. அப்புறம் மேலே இருக்க அந்த ஏரியா வந்துட்டு கேப்பாக தெரிஞ்சிச்சு, காலியாக இருந்துச்சு, அதில் ஸ்டிக்கர் போட்டு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இப்போ ரொம்பவே சிம்பிளாக நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப ஈஸியான ஒன்றுமே கூட நல்லா ஸ்ட்ராங்காகவுமே இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு. ஓகேவா? ஏன்னா அந்த ஷீட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் கலர் பென்சில் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வந்துட்டு உங்களோட பென்சில் அந்த மாதிரி போட்டு வச்சு நார்மலாக ஒரு பவுச்சாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோ வரதுக்கு அப்பப்போ டிலே ஆகுது. நிறைய பேர் இன்னுமே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் வந்து என்னோட மேரேஜ் அப்டேட் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். பார்க்காதவங்க நான் மேலே ஐ பட்டனில் அந்த வீடியோக்கான லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ நான் மேரேஜ்க்கு அப்புறம் நிறைய வீடியோ ரெகுலராக போடுறேன். தேங்க்யூ, பாய்.